Hello friends, welcome to Sports All-Rounder YouTube channel. Cricket IPL CSK easy win தான் 8 விக்கெட்ல ஜெயிச்சிட்டாங்க. ஆர்ச் ரைவல் மும்பை இந்தியன்ஸை சேப்பாக்கல. நான் என்னென்ன பார்த்தேன்னு கடன்னு சொல்லிடுறேன். ரைட், 56 டாட் பாலுங்க மும்பை இந்தியன்ஸ். டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துட்டாரு. மும்பை இந்தியன்ஸ் மேலே இருந்த பயமே போயிடுச்சு எல்லா டீமுக்கும். ஒரு காலத்துலலாம் ஐயோ மும்பை இந்தியன்ஸா அவங்க தான் ஃபேவரேட்னு வரப்போவ மும்பை இந்தியன்ஸா அந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க டீமை. என்னைக்கு ஹார்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்லேருந்து இங்கே கூட்டின்னு வந்தாங்களோ அதுலேருந்து பேச்சஸில் இங்கெங்கே ஜெயிச்சாங்களா ஒழிய அந்த ஒரு த்ரெட்டு, அந்த ஒரு ஜாயிண்ட் கில்லர் மும்பை இந்தியன்ஸுன்ற பேர் போயிடுச்சு. திஸ் இஸ் நாட் த ஓல்டு எம்ஐ டீம். இவ்வளவுக்கும் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, பும்ரா, நமன் தீர் லாங் டைமாக விளையாடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அட்டாக் போலிங்கில் பும்ரா ஆகட்டும், இத்தனை பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் இவ்வளோ மேட்ச் லைனாக தோத்துட்டு இருந்தீங்கன்னா கோச்சிங் ஸ்டாஃப் பாருங்கள். சச்சின் டெண்டுல்கர், மயிலா ஜெயவர்தனா, போலாடு, மலிங்கா உட்காந்துட்டு இவ்வளோ பேர் இருந்தும் ஸ்டார்டட் சப்போர்ட் ஸ்டாஃப். வாட் இஸ் த யூஸ்? ஒன் சைடடாக ஜெயிச்சுட்டு போயிட்டாரு ருத்ராஜ் 8 விக்கெட்டில். ஆமாம், மும்பை இந்தியன்ஸு பும்ரா, ட்ரெண்ட் போல்ட்டு, ஹார்திக் பாண்டியா, கஜன்ஸ்பர் இந்த மாதிரி போலிங்கை வச்சு நீங்கள் தோக்குறீங்கன்னா இந்த மேட்ச் விட்ருங்க. 159 நீங்கள் டிஃபெண்ட் பண்ண முடியாது. இந்த காலத்து T20 பயங்கரமாக இவால்வ் ஆகிடுச்சு T20. பிச்சு கூட நேற்று சேப்பாக்கு பிச் வாஸ் கிரிப்பிங். ஏன்னா நான் ப்ரிவியூலேயே 200 எதிர்பார்த்தேன். 200 அடிச்சிருக்கலாம். இவங்க 10 ஓவரில் 90 for 2. லாஸ்ட் 10 ஓவரில் 100 அடிக்க வேண்டியது தானே. 20-25 ரன் ஷாட் இவங்க. அண்ட் கிரிப் இருந்தது பிச்சில். அட்வான்டேஜ் ஃபார் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருக்குமே. சிஎஸ்கேவோட 3rd விக்கெட் பார்ட்னர்ஷிப் 98 ரன் அன்பீட்டன் ஈஸி ஆக்கிடுச்சு சேஸை. ருத்ராஜ் 67 ஸ்கோர், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 139. கார்த்திக் சர்மா நோன் ஃபார் இஸ் பிக் ஹிட்டிங் சிக்ஸர்ஸ். அவர் இந்தியன் போலாட். அவர் டொமஸ்டிக்கில் அவ்வளோ சிக்ஸ் அடிச்சிருக்காரு. 40 ரன்ஸ், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 135. அண்ட் ஸ்லோ ரன் ரேட் தான், பட் நோ ப்ராப்ளம். ஏன்னா லக்ஸுரி ஆஃப் சேசிங் ஒன்லி 160. 200 சேஸ் பண்ணால் தான் உங்களுக்கு டமால் டீமில் அடிக்க போய் அவுட் ஆகி சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியும் 20 ஓவர் நின்னாலே போதும் ஜெயிச்சிருவோன்னு. ஸோ அந்த காம் அண்ட் கம்போஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த சைடு கேப்டன் ருத்ராஜ் இருந்ததுனால ரைட்ஃபுல்லி மேன் ஆஃப் த மேட்சாக ருத்ராஜ் தான் 67. அண்ட் அழகாக நீட்டாக கொண்டு போய் ஒன் சைடாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒன்று புரியல, ஹார்திக் பாண்டியா கேப்டன்சியில் இந்த ஒரு கோச்சிங் ஸ்டாஃப்லாம் சொன்னல உட்காந்துருக்காங்கன்னு. 159 டிஃபெண்ட் பண்ணுறீங்க. அண்ட் நீங்கள் பும்ராவை ஹோல்ட் பண்ணுறீங்க. 3 ஓவர் தான் போடார் அவர். 15 ஓவருக்கு அப்புறம் அவர் போடவே இல்லை. என்ன 20 ஓவர் எதிர்பார்க்குறீங்களா? பும்ரா மட்டும் ஸ்டார்டிங்கில் கண்டினியூவாக போட்டு ருத்ராஜை தூக்கிடுதான்னு வச்சுங்க, ஸ்டில்லு ஜெயிச்சிருப்பாங்களே தெரியாது. ஆனால் இவ்வளோ ஈஸியாக ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ருத்ராஜ் தான் அங்கே மெயின். 160, 170 மாதிரி ஸ்கோர்லாம் உங்களுக்கு ருத்ராஜ், ரஹானே இவங்களெல்லாம் நீங்கள் அவுட் பண்ணிடணும். இல்லைன்னா இவங்க கடைசி வரைக்கும் ஒரு எண்ணில் நிற்பாங்க. அந்த எண்ணில் ஸ்கோர் போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல மிஸ் த ட்ரிக்கு. ஹார்திக் பாண்டியா தான் சொல்கிறேன். அவரே 10வது ஓவர் தான் வராரு, சப்போஸ் டு பி ஆல்ரவுண்டரு. இப்படி தான் எங்கே நீங்கள் 115 என்ன டிஃபெண்ட் பண்ண போகிறீங்க? 115 யூ கேனாட் டிஃபெண்ட், ஆல் அவுட் தான் பண்ண முடியும். அப்போ மிடில் ஓவரில் உங்களுக்கு விக்கெட் வேணும். எப்போ சொல்கிறது தான், மிடில் ஓவர் ஒன்லி வில் டிசைட். ஓவர் நம்பர் 7 to 14 ஒன்றுமே பண்ண முடியலையா? நின்ட்டாரில்ல ருத்ராஜும் கார்த்திக் சர்மாவும். ருத்ராஜ் இருந்தனால கார்த்திக் சர்மாவோட இன்ஸ்டிங் அப்படி 3 சிக்ஸ் அடிச்சார். ஈ சைட் வெயிட் நம்மளால் முடியும் ஸ்லோவாக விளையாடு, லூஸ் பால் ஆடின்னு. அந்த காம் இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதர் எண்டில் 54 ரன் அடிச்சார் கார்த்திக். 40 பாலில் 3 சிக்ஸு. பும்ரா வேறு நேற்று ரிதத்தில் இருந்தார். ஃபஸ்ட் ஓவர்லேயே பிரமாதமாக போட்டார். இவ்வளோக்கும் ஃபஸ்ட் டைம் சஞ்சு ஸ்கோர் பண்ணவே இல்லை. சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. இது வரைக்கும் ஜெயிச்ச சிஎஸ்கே 3 மேட்ச்சில் சஞ்சு ஸ்கோர் பண்ணார். பும்ரா ரிதத்தில் இருந்தார். 1 for 20 அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்க வேண்டாமா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிமூவிங் ருத்ராஜ் பும்ராட்ட தான் இருந்தது. பும்ரா இஸ் அ போலர் உட்காந்து டக்குன்னு 2-3 விக்கெட் எடுத்துல ஒரே ஓவரில். அஃப்கோர்ஸ் இந்த சீசன் ஃபுல்லாகவே ஃப்ளாப்பாக போகுது. பட் யூ நெவர் நோ, ஒன் குட் இது சேஞ்ச் த டேபிள். ருத்ராஜ் தான் லைனாக ஃபெயில் ஆனார். பாருங்க பேக் டு பேக் 50 அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துல தே மிஸ் த ட்ரிக். 20 ஓவரில் பார்த்துக்கலாம். 20 ஓவரில் 40 ரன் வரும்னு எதிர்பார்த்தீங்களா? 18 ஓவரில் அடிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ கிளம்புனின்னு. சிஎஸ்கே எம்எஸ் தோனி இல்லாமல் ருத்ராஜ் ஃபஸ்ட்டு 3 மேட்ச் தோற்றதுக்கப்புறமும் 4 மேட்ச் இப்போ ஜெயிச்சிருக்காங்கன்னா இஸ் லீடிங் த சைட் வெரி வெல். அண்ட் ருத்ராஜ் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். யங் டீம் வேறு இதை அதில் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ராமகிருஷ்ணா கோஷ் ஒரு கேட்ச் பிடிப்பார் பாருங்க, வில் ஜாக்ஸ். அதுலேயே தெரிஞ்சுது அவங்க இன்டென்ஷன். ஆக்சுவலாக அந்த பாலை லெக் சைடில் ஹிட் பண்ண போனார் அவர் வில் ஜாக்ஸ். லேட்டர் மூவ்மெண்ட் இருந்து லைட்டாக கம்போஸ் இது டாப் ஏஜ் ஆகி டீப் பாயிண்டில் அவர் பவுண்டரி லைன்லேருந்து முன்னாடி ஓடி 20 மீட்டரு டைவ் அடித்து அதை பிடிச்சார். அவர் நினச்சிருந்து அங்கேயே நின்று 1 பவுன்ஸில் பிடிச்சி த்ரோ கூட பண்ணியிருக்கலாம். அது கேட்ச் மாதிரியே தெரிஞ்சிருக்காரு. வேறஸ் he tried and he took a brilliant catch. வில் ஜாக்ஸில் ஒரு 5 ஓவர் நின்னாரா எங்கேயும் அடிச்சிடுவார். அவரை அவுட் பண்ணது வாஸ் வெரி வெரி கீ. ஃபீல்டிங் இம்பார்ட்டன்ட். அடுத்த ஒரு டூபே வேறு விட்டார் ஈஸியான கேட்ச் ஸ்லிப்பில். என்ன யோசனையில் இருந்தார்? ஹவு கேன் யூ ட்ராப் எ சிட்டர், அதுவும் ஷார்ட் தேர்ட் மேனில் ஈஸி லாலிபாப் கேட்ச் கண்ணை மூடிட்டே பிடிக்கலாம் விட்டார் அவர். எனிவே இட் ஹேப்பன்ஸ். பட் நமந்தீர் அவர் மட்டும் தான் ஸ்கோர் 57 அடிச்சார். அவரோட கேட்ச் தான் விட்டார் 20 ரன்லேயே என்னமோ.
மும்பை இந்தியன்ஸ் தோத்தது வந்து பேட்டிங்கில் 10 ஓவரில் 92, 11th ஓவருக்கு அப்புறம் இவங்க 12வது ஓவர் 6 ரன்னு, 13வது ஓவர் 4 ரன்னு, 14வது ஓவர் 3 ரன்னு, 15வது ஓவரில் 7 ரன்னு, 16வது ஓவரில் 4 ரன்னு, 19வது ஓவரில் 4 ரன்னு. இந்த 6 ஓவரில் 28 ரன் தான் எடுத்தாங்க, ஒரு விக்கெட் வேறு அவுட்டு. இவ்வளோக்கும் 90 for 2 10 ஓவரில். நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி கடைசி 9 ஓவரில் 6 ஓவரில் 28 தான். அப்வியஸ்லி பிரில்லியன்ட் bowling. பட் இவங்க எல்லாமே பிக் பிளேயர்ஸ் தானே. திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, சூர்யா ஏன் அடிக்கல? இப்படியா நீங்கள் பயந்து விளையாடுவீங்க பேட்டிங்க 19வது ஓவரில்? அண்ட் ஜெமி ஓர்டன் வர வர பயங்கரமாக bowling போடுறாரு, நல்லா போடுறாரு. அவர் இங்கிலாண்டே அவர் செலக்ட் பண்ண மாட்டாங்க, கவுண்டிலே அவ்வளோ விக்கெட்லாம் எடுத்தது கிடையாது. பட் இது பாருங்கள், பிரமாதம். அந்த 4 ரன் கொடுத்தாருனால 19வது ஓவரில் இவர் தான் போட்டார். 4 ஓவரில் 23 ரன், ஒரு விக்கெட்டுங்க ஜெமி ஓர்டன். அண்ட் கம்போஜ் அண்ட் புவி அண்ட் கம்போஜ் லீடிங் விக்கெட் டேக்கர். இப்போ 17 விக்கெட்டு, 3 for 32. அவர் ஜாப் நீட்டாக பண்ணிட்டு போகிறாரு. 100 அஹமத் ஆஸ் யூஸ்வல் 2 for 26. வில்ஜாக் 1, ரயான் 37 ஓப்பனரு, அன்னமந்தீர் 57, சூரியகுமார் 21, திலக் வர்மா 5, ஸ்ட்ரைக் ரேட் 62, ஹார்திக் பாண்டியா 18 ரன்னு, ஸ்ட்ரைக் ரேட்டாக 78. நீங்கள் கேப்டனு 6ஆம் நம்பரில் வரீங்க, பின்னாடி யாரும் இல்லை, ஸ்கோர் கம்மியாக இருக்குது, உங்களால் முடியும். நீங்கள் ஸ்ட்ரைக் ரேட் 78 விளையாடி சரி கடைசி 3 ஓவரில் அடிக்கலான்றது பிறகு அவுட் ஆகிட்டு போயிட்டார். இப்படி தான் என்ன பண்ண முடியும்? bowlingல 10th ஓவர் வரீங்க, பயந்துட்டியா குமார்? அந்த மோமெண்ட் தான். நீங்கள் கேப்டன் ஷுட் லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். மேலே இவரில் போயிருக்கணும் பேட்டிங்க்கு ஆகட்டும், bowling போடும் போதும். என்ன தியரி, ஒரு பேட்டர்னே இல்லை, இஷ்டத்துக்கும் bowling பேட்டிங் பண்ணிட்டு இருந்தால் அப்படி தான். லாஸ்ட் 5 ஓவரில் 39 ரன் தான் மும்பை இந்தியன்ஸ் அடிச்சது. எங்கே ஜெயிக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். 159 வச்சுக்கிட்டு இதில் வேறு டாஸ் போடும்போது சொன்னார், யார், நம்ம ஹார்திக் தான், வி ஆர் ப்ரொஃபஷனல்ஸ், ஐ நோ இட் இஸ் சேலஞ்சிங் பட் வி வில் டூ வெரி வெல், வி ஆர் பிளேயிங் ஃபார் ப்ரைட் ஆல்சோ ஹியர். இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை தான். எங்கே போச்சு பர்ஃபார்மன்ஸில்? எங்கே மேன்? பேசும்போது நல்லா இலக்கணமாக பேசிடுங்க, பாட்டை எழுதும்போது கோட்டை விட்டுருங்க, அப்படி ஒரு வசனம் சொல்லுவார் நாகேஷ் ஒரு படத்தில். எத்தனை பேர் தெரியும் தெரியல, சொல்லுங்க பாப்பா எந்த படம்னு. ஸோ அந்த மாதிரி டாஸ் போடும்போது பேசிவிட்டு ப்ரொஃபஷனல் அப்ரோச்சும் இல்லை, சேலஞ்சும் பண்ணல சிஎஸ்கே, அண்ட் ப்ரைடுக்கு விளையாண்ட மாதிரியும் தெரியல. இந்த மாதிரி ஒன் சைடாக தோத்துட்டு வந்து நிற்கிறாங்க. போத் த டைம் த லாஸ்ட் டு சிஎஸ்கே. மும்பை இந்தியன்ஸ் சொல்கிறேன், சிஎஸ்கே 4 மேட்ச் ஜெயிச்சதில் 2 மேட்ச் இவங்க கிட்ட. ஆமாம், இவ்வளோக்கு ரயான் ரிக்கில்டனில் பிரசாந்த் வீர் விளையாண்டார். அவர் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஜடேஜா. சின்ன பையன் தான், புது பையன் தான், வில்லான் பிளேம் ஹிம். 3 6 அடிச்சார் அவர் ஃபர்ஸ்ட் ஓவரில் ரயான் ரிக்கில்டன். அவர் காமிச்சார் இன்டென்ட்டு, மற்ற யாருமே காட்ட முடியலையே. ஒபியஸ்லி டீப் ஸ்கொயரில் கேட்ச் பிடிச்சிட்டாங்க, ரயான் ரிக்கில்டன் அவுட் ஆகிட்டார். அது சொல்கிறேன் நான், அந்த இன்டென்ட்டு, அந்த ஜோஷு இல்லை ஏன்னே தெரியல. கடந்த 3-4 வருஷமாக எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா, இல்லை உங்களுக்கு அப்படி தெரியுதா சொல்லுங்கள். சேஸ் பண்ணது 31 டாட் பால் தான் நினைக்கிறேன். தட் மீன்ஸ் வாட், சிங்கிள் டபுள்லாம் நிறைய எடுத்தாங்க அவங்க. ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் ஆகட்டும், 20 ஓவர் ஃபீல்டு பண்ணி ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் இந்த ஹியூமிட் கண்டிஷனில் ரிமார்க்கபிள். வெல்டன் ருத்ராஜ். எஸ், எப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அப்ரிஷியேட் பண்ணோம், பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையே கிரிட்டிசைஸ் பண்ணோம். அதுதான் ஒரு ட்ரூ ஃபேனுக்கு அழகு. அதை வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் தோனி ஃபார் ரீசன். அது இதில் வேறு நாள் வந்து ரோஹித் சர்மா தோனி கிரவுண்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறது என்ன, பேசுறது என்ன, போஸ்ட் கொடுக்கும், நிறைய பேர் அவர் விளையாடுறான்னு நினச்சிட்டே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கிரவுண்டுக்கு. தோனி வரவே இல்லை கிரவுண்டுக்கு. எனவே வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சிஎஸ்கேக்கு அடுத்த மேட்ச் எப்போ சொல்லு? டெல்லி கேபிட்டல்ஸ் கூட ரொம்ப நாள்லாம் இல்லை, 5ஆம் தேதி அண்ட் செவ்வாய்க்கிழமை ஆட்டு டெல்லி. அது ப்ரிவியூலாம் எடுத்துகிட்டு அப்புறம் வரேன். இப்போ நெக்ஸ்ட்டு வருது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். ஹார்திக் பாண்டியா என்ன சொன்னார், ருத்ராஜ் என்ன சொன்னாருன்னு பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.